Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நான் அம்மா தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஊர் அதாவது நேட்டிவ் பிளேஸ் வந்து இதுதான் நம்ம கோயம்புத்தூர் தான் நேட்டிவ் பிளேஸ்ல எங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு வில்லேஜ் சரிங்களா அந்த வில்லேஜ்ல தான் வந்து இன்னைக்கு வந்து என்ன அப்படினா கோயில் தேர் திருவிழா அதாவது மாகாளியம்மன் கோயில் திருவிழா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது வந்து எங்க ஊர்ல இருந்து வந்து இன்டிமேஷன் வந்ததுனால என்ன பண்ணேன் ஓகே தேர் திருவிழாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நாங்களாம் முதல்ல இங்க இருந்து போகும்போது பார்த்தது 10 வருஷம் ஆயிடுச்சு 10-15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம தேர் திருவிழாலாம் பார்த்து அதனால சரி இன்னைக்கு மாவிளக்கு தேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும் எங்க ஊரு அதுவும் இல்லாம அங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தாய் மாமா நிறைய பேர் கேட்டே இருந்திருப்பீங்க எங்க தாய் மாமா அங்கதான் இருக்கிறாரு அவரே ஒரு விசிட் பார்த்துட்டு திருவிழாவையும் என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து இன்னைக்கு அம்மா பொண்ணு இங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி சொல்றது அம்மாவோட பிறந்து வாழ்ந்த ஊரை போய் விசிட் பண்ணிட்டு ஜாலியா அங்க என்ஜாய் பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் எங்க ஊர்ல தேர் திருவிழா எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வந்துட்டோம் ஆனா வந்து இது வந்து என்னன்னா ரொம்ப கூட்டமா இருக்கு சவுண்டா இருக்குது நிறைய ஃபுல் சவுண்ட் எங்க ஊர் கும்பல பாக்கும்போது அப்படியே ஒரே ஹாப்பியா இருக்குது எங்க ஊர் ஆளுங்களை எல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு 10 வருஷமா இந்த மூஞ்சிகள் எல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல அதனால பாக்கும்போது எல்லாம் தேவாங்க சரியா இருக்கு ஊரே சொந்தக்காரங்க எங்க மாமா வீட்டுக்கு வந்தோம் தாய் மாமா வீடு இதுதான் இது வந்து எங்க அம்மா வந்து பிறந்து வளர்ந்து வீடு இடம் இப்ப அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டிட்டாங்க இப்ப மாமா இடிச்சுட்டு அவர் வீடு கட்டியிருக்காரு வந்தாச்சு வந்த வேகத்துக்கு தலைவலி சரியான தலைவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தவுடனே எங்க அத்தை கிட்ட ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இப்ப டிஃபனே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது ஐயோ வீடியோவே எடுக்கலையே அப்படின்ட்டு அப்படியே பட்டிமன்றம் நடந்து அப்படியே பட்டிமன்றம் நடந்து இருந்தது இப்ப எங்க மாமா வந்து ஆட்டோ பிடிக்க போயிருக்காரு எனக்கு டைம் ஆயிடுச்சு 10 o'clock ஆயிடுச்சு ஆட்டோ எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி போய் பார்த்து வரேன்னு போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு மவுலி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு போன் அடிச்சு வீடியோ கால்ல வர வைப்போம் ஓகேவா சரி இதுதான் என் தாய் மாமா ஒய்ஃப் தனித்தனியா காட்டுறேன் ஓகே பாய் அத்தை அவங்க பொண்ணு பாய் இவங்க எங்க சித்தி நீங்க ஆல்ரெடி கல்யாணத்துலயே பாத்துருப்பீங்க இவங்க ஓகே பாய் சித்தி இதுதான் எங்க மாமா தாய் மாமா எத்தனை 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நம்ம அன்னைக்கு பார்த்து திண்டுக்கல்ல ஓகே ஓகே போயிட்டு பத்திரி மாமா பாய் 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 நாங்களும் பாய் பாய்மா பாய் அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாவம் புருஷனும் பிள்ளைய அங்க தவிச்சு நிக்கிறாங்க இவளை காணான்ட்டு ஏன்னா மணி 10:15 ஆச்சு இதுக்கப்புறம் இவ 2 வீலர்ல தனியா வேற போகணும்
எங்க வீட்டுக்காரர் தான் போன் பண்ணிட்டு நான் வரவான்னு கேட்டிருக்காரு. எவ்வளவு அக்கறை என்னோட ஹஸ்பண்டுக்கு என் மேல. நான் வீட்டு வரைக்கும் வரவா, ஆத்து வரைக்கும் வரவான்னு கேட்டிருக்காரு. போன பண்ணி பேக்ல வச்சுட்டு வா, பேசாத பேக்ல வச்சுட்டு வா, வீட்டுக்கு வர வரைக்கும் பேக்ல வச்சுட்டு ஆண்டுவீங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஏன் மௌலி நீ வரல? உன்னை எல்லாரும் கேட்டாங்க தெரியுமா? நீ ஜாலியா இருந்தது தெரியுமா? விளாக் அங்க செம சூப்பரா இருந்ததுடா. நீ இதெல்லாம் பாத்திருப்பியா உன் லைஃப்ல? இதுக்கப்புறம் பாப்பியா இந்த மாதிரி எல்லாம் இத கோயில் திருவிழாவ? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சூப்பரா இருந்தது. உனக்கு பிடிச்சா நீ போய் பாரு, எனக்கு பிடிக்கிறத நீ பாக்குறீங்களா? அப்படி கிடையாது மௌலி, இது கோயில் ஃபங்க்ஷன், இது திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஆர்சிபி ஜெயிக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான். நான் பாத்தனே, உன் கூட உட்காந்து பாத்தனே. வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். கிடையவே கிடையாது, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். கடைசியில நான் ஜெயிக்கும் போதெல்லாம் உட்காந்து பார்த்தேன். நீ பாக்குற, சரி பாரு. ஓகே ஓகே, டிஃபன் வந்துட்டு இருக்குது, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரோம், ஓகேவா? தோசை ஆம்லெட். நாங்க இட்லி சாப்பிட்டோம், உனக்கு இட்லி பிடிக்காது, அதனால தோசை ஆம்லெட் உனக்கு. சென்னை வீட்டுல அங்க நோன்றதால இப்ப இங்கேயும் உட்காந்து நோன்ற, டிஃபரெண்டாவே நோன்றியா? என்ன வந்து ஒரு சிசிய புள்ள அமைச்சுட்டாருன்னு தெரியல. இதுக்குதான் நீ வராம இங்க உட்காந்து நிக்கிறல்ல. எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல சொந்த பந்தத்தை எல்லாம். அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, உனக்கு அவங்கள தெரியணும் வேண்டாவா? நீங்க எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? மௌலி 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 மௌலின்னு வந்திருக்கலாம்ல. நிறைய ஃபேன்ஸ் வேற உனக்கு பாத்துன்னு இருந்தாங்க. எல்லார் பேரும் தெரியும் உனக்கு. நீ உனக்கு ஆளுங்களை பார்த்தா தெரியும், பேர் தெரியாது. ஹரி வீட்டுக்கு தான் போனோம்னு சொல்றேன். ஹரி தானே, அவன் வீட்டுக்கு தானே போனோம். இன்னொருத்தன குத்த வச்சு உட்காந்துருக்கான். கோயிலுக்கு வரல இந்த நாய். அவனுக்கு வாழ்க்கையில என்ஜாய்மெண்டே இல்ல. அவன் வேற மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுவும் நடக்குமான்னு தெரியல. நடக்கும் போதே இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டான். என்ன என்ஜாய்? உன்னதான் கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கணுமா? கரெக்ட் தானே? ஆமா, அதெல்லாம் ஃபியூச்சர்ல கிடைக்காது இல்ல அந்த மாதிரிலாம். செம சூப்பரா இருந்தது தெரியுமா? நீ கோயில் திருவிழா எப்படி இருந்தது தெரியுமா? அருமையா இருந்துச்சு. நானே ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன் இன்னைக்கு. ஜாலியா இருந்தது. டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருந்தோம், வர்றதுக்கே மனசு வரல. இதுக்கப்புறம் தான் டான்ஸ் போடுவாங்களா இன்னும்? அதெல்லாம் வந்து இப்ப வந்து தேர் வந்துட்டு இருந்தது, அதனால மெதுவா அடிச்சிட்டு இருந்தாங்க. தேரெல்லாம் வந்து முடிச்சு நின்னதுக்கு அப்புறம் 6 தேரோ 5 தேரோ சொன்னாங்க. அது வந்து நின்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆட்டமே போடுவாங்களாம். அது அதெல்லாம் என்னன்னா, அவங்க எங்க ரிலேஷன் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா? நாங்க ஆடினது எல்லாமே ரிலேஷன்ஸ். அங்க சின்ன பசங்க எல்லாம் அதுங்க. நான் எல்லாருமே என் வயசு, என்னை விட பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து ஆடினாங்க. சூப்பரா இருந்தது. வரதுக்கே மனசு வரல எனக்கெல்லாம். என்ன பண்றது? இங்க ஒண்ணு வேற சோறு சோறு, நீங்க உட்காந்து தனியா உட்காந்து பாரு. அது ஒண்ணு சோறு சோறுன்னு அதை தனியா விட்டு வந்துட்டா. எக்ஸாம் ஹோம்ஒர்க் நிறைய இருக்குதுன்னு விபிஷ்ணா வீட்டுல தனியா இருக்கிறான். அதனால சரின்ட்டு விட்டுட்டு போனோம். அதனால சீக்கிரம் கிளம்பிட்டோம். இல்லன்னா கடைசி ஆட்டம் போட்டுட்டு வந்துருப்போம். நாங்க வெளியில வர்றோம், எல்லாரும் உள்ள. அப்பதான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு என்டர் ஆகுறாங்க. வீட்டுல சாப்பிட்டுட்டு டிஃபன் முடிச்சுட்டு வராங்க நிறைய பேரு. போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு போட்டாங்க புலாவ், கிரீன் பீஸ் புலாவ். கிரீன் இருக்குல்ல, பட்டாணி, பச்சை பட்டாணி புலாவ் குடுத்தாங்க. நாங்க போகும்போது சுட சுட வாங்கி சாப்பிட்டுனுக்குறாங்க. அப்புறம் எங்க பெரியமா குடுத்துச்சு. சரி கோயில்ல இருந்து குடுத்தது அப்படின்றதுனால என்ன பண்ண, அது ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சுத்திட்டு கடை தெருவுலா பாத்துட்டு நான் ஷாப்பிங் பண்ணேன். 2 கம்மல் ஷாப்பிங் பண்ணேன். சூப்பரா இருந்தது. செமையா ஆட்டம் போட்டு வந்தாச்சு. நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம். எங்க மாமா வீட்டுக்கு போனோம். மாமா வீட்டுல போய் ஐயோ அத்தை ஒரு காஃபி வச்சு கூட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு, ஏன் ஸ்பீக்கர் பக்கத்துலயே நின்று இருந்தோமா, காது செம்ம வலி. அதுக்கப்புறம் கத்தினே இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அது மத்தாளம் வர நல்ல சவுண்ட், பெரிய பெரிய மத்தாளம் எல்லாம் சவுண்டு, செம சவுண்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இது எடுத்துட்டு வந்தாங்க, தீப்பந்து எடுத்துட்டு வந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ எடுக்க வச்சு பேசினீங்க. நீங்க என்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்க பேசினுக்கிறத என்ன வீடியோ எடுக்க வச்சுருக்கீங்க. செமையா இருந்தது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்னால என்ன சொல்றது,
அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்ரிப்ல இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் கிடைச்சது வந்து எனக்கு சீரியஸாவே எனக்கு வந்த ட்ரிப் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு இல்ல, அவனுக்கு இல்லையா? அததான் நானும் சொன்னப்பா, எங்க இருந்தாலும் நீ இப்படி தேய்ச்சிட்டு தான் இருக்க போற, அது எங்க தேய்ச்சா என்ன? ஏன் திங்ஸ் இல்லையா? என்ன திங்ஸ் இல்ல? வைஃபை இல்லையா? வீடு மாதிரி இல்லடா. வீடு மாதிரி இல்லையா? சாருக்கு உட்கார முடியல, வேர்க்குது. பெட் கிட்ட பிளக் பாயிண்ட் இல்ல. பெட் கிட்ட பிளக் பாயிண்ட் இல்லையாமா? அதனால கஷ்டமா இருந்தது அவனுக்கு. என்ன சாப்பிட்ட நீ? ஓ, சாப்பாடு செஞ்சுட்டாங்களா அவங்க அந்த அக்கா வந்து? சரி, என்ஜாய் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்டயும் பேசி முடிச்சாச்சு. எல்லாருமே நீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.